BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. வணக்கம் மக்களே. இப்போ வரைக்குமே நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு குரல் அப்படின்னா அதில் எஸ்பிபி அவர்களுடைய குரலும் அடங்கும். நம்மை விட்டு அவர் பிரிஞ்சுட்டாருன்றதை நம்மளால் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது. இப்போ தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு எஸ்பிபி சரண் அவர்கள். ஏன் அப்படின்னா சென்னையில் அவருடைய தந்தைக்கு ஒரு சாலைக்கு பெயர் வச்சுருக்காங்க, அதனால் அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ வரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டார் முதலமைச்சர்னு நன்றி தெரிவிச்சிருக்காரு எஸ்பிபி சரண். இந்திய நாட்டினுடைய மிகச்சிறந்த பின்னணி பாடகரும் நடிகருமாக திகழ்ந்தவர் தான் எஸ்பிபி அவர்கள். தமிழக மக்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடிச்சவர். தமிழ் சினிமாவின் எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய விஜய், அஜித்னு பல அனைத்து முன்னணி ஹீரோக்களுக்கும் பின்னணி பாடல்களை பாடியிருக்காரு. 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சவர். அதோடு 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு. இவர் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜன் தொடங்கி தற்போது பிரபலமாக இருக்கக்கூடிய அனிருத் வரைக்கும் அனைத்து இசையமைப்பாளர்களுடனும் பணிபுரிஞ்சு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. 2020ஆம் ஆண்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் கொரோனா தொற்றின் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த எஸ்பிபி உடல்நிலை மோசமானதால நம்மளை விட்டு பிரிஞ்சாரு. இவருடைய இறப்பு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள்னு பலருக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. எஸ்பிபி அவர்களின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட திருவள்ளூர் மாவட்டத்தில் தாமரைப்பாக்கம் இருக்கக்கூடிய அவருடைய உடல் பார்த்தோன்னா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய 4வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பலருமே அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் எஸ்பிபி அவர்கள் வாழ்ந்த காம்தார் நகருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என்ற பெயரை மாற்றணும்னு அவருடைய மகன் சரண் அவர்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருந்தார். சரண் மனுவை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் காம்தார் நகர் மெயின் ரோட்டிற்கு எஸ்பிபி சுப்பிரமணியம் அப்படின்ற மாதிரியாக பார்த்தோன்னா இப்போ பெயர் சூட்டி வச்சிருக்கிறாரு. பின் இது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தன்னுடைய இனிய குரலால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசை மழையை பொழிந்ததோடு பல படங்களுக்கு இசையமைச்சும் படங்களில் நடித்தும் பல துறைகளில் வித்தகராக விளங்கியவரும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகள் பெற்றவரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. கருணாநிதியினுடைய அன்பிற்குரியவருமான எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிஞ்சார். காலம் அவரை பிரித்தாலும் நம் அனைவரின் மனதிலும் நீங்காத இடம் பிடிச்சுதான் இருக்காரு. தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய சேவையை போற்றக்கூடிய வகையில் அவரின் புகழும் மேலும் சிறப்பும் சேர்க்கும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் மெயின் ரோட்டிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு கூறியிருக்கிறாரு முதலமைச்சர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எஸ்பிபி சரண் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.